திமுக கூட்டணியில் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. திமுகவில் தற்போது வரை 66 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 66இல் 7 தொகுதிகளிலும் புதிய கட்சிகளுக்கான தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். முக்குளத்தூர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட சிறு கட்சிகள் மீதமுள்ளன. திமுகவில் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும், விசிகவுக்கு 8 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சிபிஐ மற்றும் சிபிஎம்முக்கு தலா 5 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4 தொகுதிகளும், மாமகவுக்கு 2 தொகுதிகளும், ஐயுஎம்எல்லுக்கு 2 தொகுதிகளும், கோமதேகவுக்கு 2 தொகுதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாம் போட்டது ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தின் விதை எனவும் திறந்த மனதுடன் தெளிந்த உள்ளத்துடன் முடிவை அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தருவதாக சொன்ன தொகுதி எண்ணிக்கையில் உடன்பாடு இல்லாததால் போட்டி இல்லை என அறிவித்ததாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரை ஏற்புடையது அல்ல எனவும் தனது தொண்டர்களின் உணர்வுகளை தன்னால் புறக்கணிக்க இயலாது எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் நேரடியாக போட்டியிடாவிட்டாலும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனக்கு அரசியல் என்பது தொழில் அல்ல, கடமை எனவும் யார் என்ன சொன்னாலும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டி இல்லை எனவும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கப்படும் எனவும் கமல்ஹாசன் அறிவித்துள்ளது தியாகம் என தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பிரேமலதா விஜயகாந்தும் கையெழுத்திட்டனர். திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவுக்கு காங்கிரசுக்கு அடுத்தபடியாக அதிக தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வரும் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்றும் அவர் கூறினார். இன்று முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். அதன்படி இன்று மயிலாப்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் வெள்ளிக்கிழமை ஆலந்தூர், தாம்பரம், சனிக்கிழமை ஆர்கே நகர், திருவொற்றியூரில் மேற்கொள்ள உள்ளார். அதிமுக கூட்டணியில் முக்கிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவடைந்தது. பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11, தமாகவுக்கு 5, ஜான் பாண்டியனுக்கு 1 என இதுவரை 62 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஐஜேகே, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. பாஜக போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை மேற்கொண்டார். ஏற்கனவே பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளது என்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த முறை 1 தொகுதிகள் குறைக்கப்பட்டு 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தமாக இந்த முறை தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமாகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் வீட்டின் முன்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் கோட்பாடுகளுக்கு இணக்கமாக வர முடியாததால் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட முடியாமல் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமுமுகவிற்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ் வீட்டின் முன்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பட்டியல் சமூக வெளியேற்ற அறிகுறியின் முதல் வெற்றியாக பொது தொகுதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் மன நிறைவோடு செல்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது திருவள்ளூர் அல்லது பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 297 அறிவிப்புகளுடன் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஏற்கனவே 3 கட்டங்களாக வாக்குறுதிகளை அறிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது முழு தேர்தல் அறிக்கை அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் படிப்படியாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் அதிமுக வாக்குறுதி கொடுத்துள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் கேரளம், அசாம் மாநிலங்களில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனுவை வாபஸ் பெற நாளை கடைசி நாளாகும். கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி திங்கட்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் நேற்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியோடு தொலைபேசி வாயிலாக பேசினார். இது தொடர்பான தகவலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர், இரு தலைவர்களும் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருப்பதன் முக்கியத்துவம் உட்பட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்திருக்கிறார். மேற்காசிய மோதல் விவகாரம் தொடர்பாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடினார். இந்தியா மற்றும் இலங்கையின் எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மண்டல பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் முக்கிய வளர்ச்சிக்கான திட்ட விஷயங்களை மறு ஆய்வு செய்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நீடிக்கும் போர் பதற்றம் காரணமாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சோனியா காந்தி உடல்நலக் குறைவால் டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பருவநிலை மாற்றம் காரணமாக அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் எனினும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை கேரளத்திலிருந்து ராகுல் காந்தி இன்று தொடங்க உள்ளார். இதனையொட்டி கோழிக்கோடு பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் ராகுல் காந்தி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்தியாவுக்கான ஈரான் தூதர் டாக்டர் முகமது பத்தாலியை நேரில் சந்தித்து பேசியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் மோதல் தொடர்பான விஷயங்களை பற்றி இருவரும் கலந்து ஆலோசித்ததாகவும் இந்த சவாலான தருணங்களில் ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நீடிக்கும் போர் பதற்றத்திற்கு இடையே நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட ராஜ்நாத் சிங் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். கேரளத்தில் சுவர் விளம்பரம் செய்ய ரோபோவை பயன்படுத்தும் பாலக்காடு காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் பிஸ்ரோடியின் செயல் பலரையும் கவர்ந்திருக்கிறது. சுவார்பாட் 2.0 ரோபோவை கொண்டு ஏற்கனவே புரோகிராமிங் செய்யப்பட்ட சின்னம், பெயர் ஆகியவற்றை பெயிண்ட் ஸ்ப்ரே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்தியாவில் முதல் கருணை கொலையாக 13 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த இளைஞர் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஹரிஷ் ராணா என்ற இளைஞர் கல்லூரியில் படிக்கும்போது 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்து மூளையில் காயம் ஏற்பட்டு கோமாவில் இருந்து வந்த நிலையில் உயிர் பிரிந்தது.
பெட்ரோல் தட்டுப்பாடு என தகவல் வெளியான நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் ஏராளமான வாகன ஓட்டிகள் ஒரே நேரத்தில் குவிந்தனர். வரிசையில் காத்திருந்த வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்பிச் சென்றனர். குஜராத் மாநிலம் வல்சாத் பகுதியில் உள்ள ரயில்வே மின்சார கேபிள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்து, சீக்கியர் அல்லது பௌத்த மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மாறியவர்கள் பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார்கள் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் பட்டியல் இனத்துக்கான சட்ட பலன்களையோ பாதுகாப்பையோ இடஒதுக்கீட்டையோ அரசியல் அமைப்பு அல்லது நாடாளுமன்றம் சட்டமன்றம் இயற்றிய சட்டத்தின் கீழான உரிமையையோ பெற முடியாது எனவும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. ஹைதராபாத்தில் பெய்த கனமழைக்கு இடையே வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கனமழை காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் தெருநாய் கடித்ததற்கு தடுப்பூசி செலுத்தாமல் இருந்த 9 வயது சிறுமி 6 மாதங்களுக்கு பிறகு ராபிஸ் நோயால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாலச்சோப்பாரா பகுதியைச் சேர்ந்த 9 வயதான காஷி ஷகானி என்ற அந்த சிறுமி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக தனது தாத்தாவோடு நடைபயிற்சி சென்றபோது தெருநாய் ஒன்று சிறுமியின் உடலில் தனது நகங்களால் கீறியுள்ளது. ஏழை எளிய பெண்களுக்காக இலவச பயண திட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறியுள்ள திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் எதற்காக என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி பயத்தில் ஏதேதோ தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாக விமர்சித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் லாக்கப் மரணத்தை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடல்நலக்குறைவால் இறந்தார்கள் என அப்பட்டமாக பொய் சொன்னதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் சாத்தான்குளம் வழக்கில் தந்தை மகன் அடித்துத்தான் கொல்லப்பட்டார்கள் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றார். வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. 2016 தேர்தலின் போது SRS மைனிங் நிறுவனத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் வேலுமணி 7 கோடி ரூபாய் வழங்கியது தெரிய வந்தது. இதனால் இந்த தொகையை அவரது சொத்து மதிப்பாக நிர்ணயித்து உத்தரவு பிறப்பித்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் தவேக தலைவர் விஜயும் முதல்வர் நாற்காலியில் அமர்வார் என தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் சிங்கம் சிங்கிளாகத்தான் வரும், நரிகள்தான் கூட்டமாக வரும் என தனித்து போட்டியிடுவதை பெருமிதத்துடன் கூறினார். மதுரை அவனியாபுரம் பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட 9 பேருக்கு கரூர் நீதிமன்றம் இன்று தண்டனை அறிவிக்க உள்ளது. 12 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் 9 குற்றவாளிகளுக்கும் உண்டான தண்டனை விவரம் வெளியாகிறது. 27ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் முன்னிலையில் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் CCTV கேமரா மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் சுய உதவிக்குழுவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஓட் 100% என்ற காட்சி வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய ட்ரோன் காட்சியை வெளியிட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் உரிய ஆவணங்கள் இன்றி பேருந்தில் கொண்டு சென்ற 10 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராஜா என்பவர் பணத்தை எடுத்துச் சென்று சிக்கிய நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு வழங்க இருந்த ஹாட் பாக்ஸ்களை தேர்தல் பறக்கும் படையினரை பார்த்ததும் தூக்கி வீசிவிட்டு சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதனை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் உள் ஆடையில் மறைத்து கொண்டு வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை பறிமுதல் செய்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் 2 கைது செய்தனர். கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் வந்த ரவிக்குமார், ஸ்ரீதர் ஆகிய 2 உரிய ஆவணங்கள் இல்லாமல் 843 கிராம் எடையுள்ள தங்க நகைகளை எடுத்து வந்த போது சோதனையில் பிடிபட்டனர். தென்காசி அருகே பள்ளியில் கார் மோதி குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸை வழிமறித்து திருப்பி அனுப்பினர். கடையநல்லூரை அடுத்த சிந்தாமணியில் உள்ள தனியார் பள்ளியில் கார் மோதி LKG மாணவி சிவயாழினி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே சொத்து பத்திரம் கேட்டு மாமனாரை கொலை செய்ய முயன்ற பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர். கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி அமைப்பாளராக உள்ள அறிவழகன் மாமனாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் சிக்கியுள்ளார். மதுரை திருமங்கலம் அருகே காணாமல் போன பெண் கல்குவாரியில் சடலமாக கிடந்த நிலையில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த இளைஞரை அடித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. சொட்டத்தட்டி கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவருடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த சரவணன் தகராறில் கம்பியால் அடித்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் மாணவிகள் நாடகம் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிலையில் அனைவரும் சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பாஜக வெற்றி பெற்றால் அதிமுகவை 0 ஆக்கிவிடும் என்பதால் அந்த கட்சியின் தொண்டர்கள் அதிமுகவை பாதுகாக்க திமுகவிற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திமுக திட்டங்களால் அண்ணாமலை மனைவி திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளார் என்றார். சென்னை தாம்பரம் அருகே வீட்டின் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த நபரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். தாக்கப்பட்ட வினோத் கோல்டுமணி என்பவனது வீட்டில் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்றதால் பழிக்கு பழியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் நடைபெறும் 2 IPL போட்டிகளை வேறு தேதிகளுக்கு மாற்றி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4 மற்றும் 11ஆம் தேதிகளில் போட்டிகள் நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது பிரச்சாரத்தை செய்ய ஆதரவாளர்களை மைதானத்திற்குள் களமிறக்க வாய்ப்புள்ளதாக டி. பிரபாகரன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கை செங்கல்பட்டு சிறார் நீதிமன்றத்திலிருந்து சென்னைக்கு மாற்றக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ள 6 சிறார் உட்பட 15 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டில் பாதிக்கப்பட்ட சிறுமி சாட்சியம் அளிப்பதற்கான சாதகமான சூழல் இல்லை என சிறுமியின் தந்தை மனு தாக்கல் செய்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மகன் மற்றும் அம்மாவை படுகொலை செய்த கொலையாளியை கழுத்தை அறுத்து கொலை செய்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். தொட்டகாஜனூர் கிராமத்தைச் சேர்ந்த நாகேஷ் இருவரையும் கொலை செய்துவிட்டு சிறையிலிருந்து பிணையில் வந்த நிலையில் பழிக்கு பழியாக மாதப்பா கொலை செய்தார். திருவண்ணாமலை அருகே கொலை சம்பவத்தில் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் குற்றவாளிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வேட்டவலம் பகுதியில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜான் விக்டர் என்பவர் தாக்கியதில் சார்லஸ் என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கு 13 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் தொடர்ந்து 2வது நாளாக மின்சாரம் துண்டிப்பு காரணமாக மின் விளக்குகள் எரியாததால் வியாபாரிகள் மற்றும் மக்கள் அவதி அடைந்தனர். சந்தையின் மேற்கூரை சீரமைப்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் வியாபார நேரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதாகவும் இதனால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் மற்றும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மரப்பட்டறையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பெங்களூருவிலிருந்து சென்னை வந்த லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 17,78,000 ரூபாயை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். காட்பாடியிலிருந்து சென்னை வந்த பயணி ஆவணம் இல்லாமல் பணம் கொண்டு வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை பூந்தமல்லி அருகே அமைந்துள்ள கோகுலம் டாடா மோட்டார்ஸ் ஷோரூமில் புதிதாக வாங்கிய கார் ஒரே நாளில் பழுதடைந்துள்ளதாக வாடிக்கையாளர் புகார் தெரிவித்தார். என்ஜினில் பழுதடைந்திருப்பதாக கூறும் ஷோரூம் ஊழியர்கள் அதனை பழுது நீக்கி தருகிறோம் என கூறினார்களே தவிர காரை மாற்றித்தர மறுப்பதாக வாடிக்கையாளர் வேதனை தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு 3,53 லட்சம் ரூபாய் காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கம் 576 கிராமும், வெள்ளி 8 கிலோ 886 கிராமும், 1630 வெளிநாட்டு செலாவணி நோட்டுகளும் கிடைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் காக்காபாளையம் அருகே உயர்மட்ட மேம்பாலம் அமைத்திட கடந்த 70 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் எந்த அரசும் கண்டுகொள்ளாததால் அப்பகுதியினர் தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்து அறிவித்துள்ளனர். வேம்படி தாளம் பகுதியில் உள்ள குறுகிய ரயில்வே பாலத்தில் போக்குவரத்து பாதித்து அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து கடமானை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட 2 கைது செய்த வனத்துறையினர் தப்பியோடிய ஒருவனை தேடி வருகின்றனர். வனப்பகுதியில் கடமானை வேட்டையாடி சமைத்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறை அலுவலர்களை பார்த்து தப்பியோட முயன்ற போது 2 பேர் பிடிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 5,34,800 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெருமந்தூர் டோல் பிளாசா பகுதியில் 3,60,000 ரூபாய், மூலக்கரை பகுதியில் 1,14,800 ரூபாய் மற்றும் பேரம்பாக்கம் பகுதியில் 60,000 ரூபாய் பிடிபட்டுள்ளது. பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் ஒற்றை காட்டு யானை நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சாலையை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே திருநகரில் தெய்வீக திருமகன் தேவர் அறக்கட்டளை சார்பாக வைக்கப்பட்டிருந்த மேடையை இடித்ததாக ஜேசிபி டிரைவர் ஒருவர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். இதனை அடுத்து அறக்கட்டளை சார்பில் சாலை மறியல் நடைபெற்ற நிலையில் மேடையை இடித்தவர்களை கைது செய்வோம் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 23,32,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. துறைமுகம், வேளச்சேரி மற்றும் வில்லிவாக்கம் பகுதிகளில் பறக்கும் படையினர் வாகனங்களை தீவிர சோதனை நடத்தினர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேருக்கு வரும் 26ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த மாதம் 19ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ராமசாமி என்பவருக்கு வலிப்பு நோய் பாதிப்பு இருப்பதால் விரைந்து விசாரித்து தாயகம் அனுப்ப வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் சின்னப்பாலம் பகுதியில் கடல் 500 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டியதோடு சங்குகள், பாசிகள், சிப்பிகள் அனைத்தும் வெளியே தெரிந்தன. கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று திரும்பிய மீனவர்கள் படகுகளை கரைக்கு கொண்டு வர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பனங்காட்டூரில் மின்சார வாரிய அலுவலகம் எதிரே நடந்த சாலை விபத்தில் 2 காவலர்கள் படுகாயம் அடைந்தனர். மின்வாரிய அலுவலகம் எதிரே பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பு கம்பம் அமைக்கும் பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் மீது எதிர்பாராத விதமாக போலீசார் ஓட்டிச் சென்ற பைக் மோதியது.
தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் மது போதையில் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற இளைஞரை போலீசார் ஒருவர் துரத்திச் சென்று பிடித்தார். மணமகள் மன்றத்தில் மது அருந்திவிட்டு வெளியில் வந்த இளைஞர் தனது பைக்கை தாறுமாறாக ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது விரட்டி பிடித்த போலீசாரிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அந்நாட்டின் மீது நேற்றும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தின. ஈரானில் தொடரும் இந்த தாக்குதல்களில் இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 1500 கடந்துவிட்டதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் புதிய பாதுகாப்பு தலைவராக முகமது பக்கீர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானின் உச்சபட்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான அலி லரிஜானி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு பதிலாக முகமது பக்கீர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அதிபர் அலுவலக தொலைத்தொடர்பு துணைத் தலைவர் சையத் மெஹ்தி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. சுமார் 100 கிலோ வெடிப்பொருட்களுடன் ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி டெல் அவீவ் நகரின் மைய பகுதியில் விழுந்து வெடித்ததில் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. உலகில் அமைதி நிலவ வேண்டி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த தாய்மார்கள் இத்தாலி தலைநகர் ரோமில் வெறும் காருடன் அமைதி பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் அமைதி ஆர்வலர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்ற தாய்மார்கள் உலகில் அமைதி வேண்டி நகர் முழுவதும் வெறும் காருடன் நடந்து சென்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தனர். பல்கலைக்கழக கட்டணங்களை ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான போர்ச்சுகீசிய மாணவர்கள் லிஸ்பன் நகரில் பேரணி நடத்தினர். லிஸ்பன் மற்றும் போர்ட்டோ போன்ற முக்கிய நகரங்களில் வீட்டு வாடகை அதிகமாக உள்ளதால் பொது பல்கலைக்கழகங்களில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் லிவிவ் நகரில் மட்டும் 5 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 22 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் முழுவதும் உள்ள நகரங்கள் மீது கடந்த 24 மணி நேரத்தில் 948 ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. மேற்காசிய போர் காரணமாக ஸ்லோவேனியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஒரு வாடிக்கையாளருக்கு 30 முதல் 50 லிட்டர் எரிபொருள் மட்டுமே வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் திறந்திருந்த பங்குகளில் வாடிக்கையாளர்கள் வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி சென்றனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தி விமான நிலையம் சென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியைச் சேர்ந்த இங்கிலாந்து வீரர் பென் டெக்கெட் IPL தொடரில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதனால் அவர் அடுத்த 2 IPL தொடர்களில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பென் டெக்கெட்டை டெல்லி அணி 2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்காக விளையாட உள்ளதால் அவர் விலகியுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங் உட்பட 6 விளையாட்டு வீரர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. ரிங்கு சிங்குக்கு பிராந்திய விளையாட்டு அதிகாரி பதவியும், பாராலிம்பிக்ஸ் வீரர் பிரவீன்குமார், ஒலிம்பிக்ஸ் ஹாக்கி போட்டியில் பதக்கம் வென்ற ராஜ்குமார் பாலுக்கு DSPக்களாகவும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நடப்பு IPL தொடரில் இருந்து காயத்தால் விலகிய நாதன் எல்லிஸுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சனை CSK அணி ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்கு முந்தைய IPL தொடர்களில் இவர் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா அணிக்காக விளையாடி இருந்தது குறிப்பிடத்தக்கது. IPL-இல் உள்ள இம்பாக்ட் பிளேயர் விதி தனக்கு பிடிக்கவில்லை என டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் அக்சர் பட்டேல் கருத்து தெரிவித்துள்ளார். முன்பெல்லாம் பேட்டிங், பவுலிங் இரண்டிற்கும் ஒரு ஆல்ரவுண்டரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும், ஆனால் இந்த விதியினால் நமக்கு ஏன் ஆல்ரவுண்டர் தேவை என்று அணி நிர்வாகத்தினர் யோசிப்பதாக கூறினார். யூத் படக்குழுவை நடிகர் சிலம்பரசன் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள படத்தின் தயாரிப்பாளர் கருப்பையா சீராம் சிலம்பரசனுக்கு நன்றி கூறியுள்ளார். யூத் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் பவழக்கால் சப்பரத்தில் ஏகாம்பரநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். ஏகாம்பரநாதர் ஏலவார்குழலி அம்மையாரோடு பவழக்கால் சப்பரத்திலும் முக்கிய வீதிகளில் வலம் வந்த நிலையில் வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மெர்சிடஸ் பென்ஸ், BMW, ஆடி உள்ளிட்ட சொகுசு கார்களின் விலை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2% வரை உயர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உற்பத்தி செலவு மற்றும் ரூபாயின் மதிப்பில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் உள்நாட்டில் உற்பத்தியாகும் சொகுசு கார்களின் விலையும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. OnePlus நிறுவனத்தின் புதிய காம்பாக்ட் பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் ஆன OnePlus 15T மாடல் சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 7500 mAh கிளாசியர் பேட்டரி, 6.32 இன்ச் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவிலும் விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டார்க் ஸ்குவாட் எனப்படும் ஹேக்கிங் கருவியின் ஆபத்தான புதிய பதிப்பு இணையத்தில் கசிந்ததால் கோடிக்கணக்கான ஐபோன் மற்றும் ஐபேட் சாதனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் எழுந்துள்ளது. GitHub தளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள இந்த கருவியை பயன்படுத்தி iOS-இன் பழைய பதிப்புகளில் இயங்கும் சாதனங்களை எளிதாக தாக்க முடியும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். சமீபத்தில் சினிலக்ஸ் எடிஷன் மாடலாக அறிமுகப்படுத்தப்பட்ட மஹிந்திராவின் XEV 9e மாடல் கார் இந்தியா முழுவதும் விற்பனைக்கு வந்தது. 2 விதமான மேட் பெயிண்ட் வாய்ப்புகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த காரின் ஆரம்ப விலை 29,35,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிசான் மோட்டார் நிறுவனம் ஸ்பின்னி நிறுவனத்துடன் இணைந்து 55 நிமிடங்களில் பழைய காரை கொடுத்து புதிய காரை பெறும் எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நிசான் கிராவிட் கார்களை மட்டுமே வாங்க முடியும் என்றும் 25,000 ரூபாய் வரையிலான சலுகையுடன் 5.55% குறைந்த வட்டியில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.